அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியதன் பின்னால், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதர சகோதரிகளே, வெளியிலிருந்து இந்த ஒளிபெருக்கின் ஓசைக்கு காது கொடுக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனது மார்க்கத்தை தெளிவாக அறிந்து கொள்வதற்காக நாம் நமது நேரங்களை ஒதுக்கி இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நவீன பிதுஅத்துக்கள் என்கிற தலைப்பில் உரையாற்றுமாறு ஏற்பாட்டாளர்கள் கேட்டிருக்கிறார்கள். அன்பின் சகோதரர்களே, இந்த தலைப்பினூடாக பிதுஅத் என்றால் என்ன, இன்று எம் சமுதாயத்திலே ஊடுருவி கொண்டிருக்கக்கூடிய பிதுஅத்துக்கள் எவை என்பது சம்பந்தமான ஒரு தெளிவை முன்வைக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். பிதுஅத் என்கிற இந்த அரபு வார்த்தைக்கு அரபு மொழியிலே புதியது என்பது அர்த்தமாகும். ஏதாவது ஒன்று புதியதாக இருந்தால் அதை அரபு மொழியில் பிதுஅத் என்று சொல்வார்கள். மொழி அடிப்படையிலே, பாசை அடிப்படையிலே. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான், குல் மா குன்து பித்அம் மினர் ருசூல். நபியே, இறை தூதர்களில் நான் ஒன்றும் புதியவன் அல்ல என்று நீங்கள் இந்த மக்களுக்கு சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருகிறது, தூதுத்துவம் கிடைத்திருக்கிறது என்று சொல்கிற போது அந்த மக்கள் நிராகரித்தார்கள். நான் என்ன புதுசாவா சொல்கிறேன், எனக்கு முன்னாலேயும் ஏராளமான தூதர்கள் வந்திருக்கிறார்கள், நான் ஒன்றும் புதிதாக வந்த ஒரு நபி கிடையாது, நுபுவத்துக்கு நான் புதியவன் கிடையாது, எனக்கு முன்னாலேயே தூதர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்வதற்காக இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பதீஉஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமிகளை எந்த விதமான முன் உதாரணம் இல்லாமல் படைத்தவன் என்று அல்லாஹ்வை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அறிமுகம் செய்கிறான். முன் உதாரணம் இல்லாமல், முன் வழிகாட்டல் இல்லாமல் புதிதாக உருவாகுவதற்கு பிதுஅத் என்கிற வாசகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மார்க்கத்திலே நாம் பிதுஅத் என்று எதை சொல்கிறோம்? மார்க்கத்திலே புதியது என்று நாம் எதை சொல்கிறோம்? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால ஒரு செயல் உருவாகிறது, எங்களுக்கு அது பழைய விஷயம். ஏன்னா 50 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது பழசுதானே, 100 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது பழசுதானே என்று நாம் நினைக்கலாம். ஆனால் இஸ்லாத்தினுடைய பார்வையில் 1400 வருஷங்களுக்கு முன்னால் எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார்களோ அதற்கு பிறகு மார்க்கத்தில் உருவாகிய அத்தனையும் இஸ்லாத்துக்கு புதுசு. நமக்கு பழசா இருக்கலாம், 50 வருஷம் பழசு, 60 வருஷம் பழசு, மார்க்கத்துக்கு அது புதிதாக இருக்கும். புதியது என்று சொன்னால் என்ன மாதிரி புதியது? உதாரணமா, இன்றைக்கு நாங்கள் நடைமுறையில் ஒரு பிரச்சனையை பார்க்கலாம். சில பள்ளிகளிலே தொப்பி போடாமல் தொழக்கூடாது என்று போர்டு போட்டிருப்பாங்க. ஆரம்ப காலத்தில் நிறைய இருக்கும், இப்ப அது குறைஞ்சி போயிருக்குது. சில நேரங்களில் தொழுதா கண்டிப்பாங்க, அதான் அந்த நேரத்தில் நம்ம எதிர்த்து இருக்கிறோம். அதே நேரம் எமக்கு ஒரு சட்டம் போடப்படுகிறது, நாங்கள் பைக்கிலே போற நேரத்தில் ஹெல்மெட் போடணும், தலைக்கவசம் உயிர் கவசம் சொல்லுவாங்க. ஹெல்மெட் போடலன்னு சொன்னா ஃபைன் அடிப்பாங்க. இதை நம்ம யாராவது எதிர்ப்போமா? இதை யாரும் எதிர்க்கிறது கிடையாது. போடாம போனா கூட யாராவது கேட்டா தப்பு தான், தவறுதான்னு சொல்றோம். தொப்பியை விட ஹெல்மெட் பெருசா தான் இருக்கும், பாரமா தான் இருக்கும், சுமையா தான் இருக்கும். ஆனா ஹெல்மெட் போட வேண்டும் என்று சொல்கிற போது அதை யாருமே பிதுஅத்தாக பார்க்கிறது கிடையாது. ஏன்னு சொன்னா ஹெல்மெட் போடுவதை மார்க்கமாக சொல்லவில்லை, ஓண்ட பாதுகாப்புக்கு, உன்னுடைய நலவுக்காக சொல்லக்கூடிய சட்டம்.
தொப்பியை மார்க்கமாக சட்டமாக சொல்கிற போது சட்டத்தில் இல்லாத ஒரு சட்டத்தை நீ சொல்கிறாய் என்று நம்ம பிரச்சனையாக்குகிறோம். எனவே பித்அத் என்று இஸ்லாமிய ஷரியாவுல இஸ்லாமிய சட்டத்தில் எதை நாம் சொல்வோம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு இஸ்லாத்தின் பேரில் மார்க்கத்தின் பேரில் இதுதான் நல்லது, இதைத்தான் செய்ய வேண்டும், செஞ்சா உங்களுக்கு நன்மை கிடைக்கும், செய்யலன்னா தீமை கிடைக்கும் என்கிற அளவில் அறிமுகப்படுத்தப்படக்கூடிய கொள்கைகள், செயல்பாடுகள், வார்த்தைகள் இவை அத்தனையும் பித்அத்துக்குள் வரும். அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா கிறிஸ்தவ சமுதாயம் பற்றி சொல்கிறான். சொல்லிக் கொண்டு சொல்கிறான், வர்ரஹ்பானியத்தன் இப்ததஊஹா, திருமணம் முடிக்காமல் இருக்க வேண்டும், துறவரம் பேண வேண்டும் என்கிற கொள்கையை இவர்கள் தாங்களாக உருவாக்கி கொண்டார்கள், புதிதாக உருவாக்கி கொண்டார்கள். அப்ப அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா நீங்க கல்யாணம் முடிக்காம இருக்கோன்ற ஒரு சட்டம் எழுதல. ஆனா அவர்கள், அதாவது மத போதகர்கள் திருமணம் முடிக்க கூடாது என்கிற சட்டத்தை பித்அத்தாக உருவாக்கி கொண்டார்கள். மா கதபுனாஹ அலைஹிம், நீங்கள் திருமணம் முடிக்க கூடாது என்று நாங்கள் அவர்களுக்கு சொல்லவில்லை. அப்ப பித்அத் என்று சொன்னால் தானாக மனிதர்கள் உருவாக்கியது, வேதத்தில் சொல்லப்படாதது. இல்லபத்தியகாக ரிதுவானில்லாஹ், இந்த திருமணம் முடிக்க கூடாது என்ற கொள்கையை அவங்க எதுக்காக உருவாக்கி கொண்டாங்க? கல்யாணம் முடிச்சா மனைவியை பார்க்கணும், புள்ள குட்டியை பார்க்கணும், அவங்களுடைய சுமைகளை சுமக்கணும், இதுக்கு நமக்கு சரிப்பட்டு வராது. அதுக்காக சொன்னாங்க கல்யாணம் முடிக்காம இருந்தா அல்லாஹ் அங்கீகரிப்பான், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லாமலேயே அவங்க சொன்னார்கள். எனவே அல்லாஹ் தஆலா அதை பித்அத் என்று சொல்கிறான். பித்அத்தான ஒரு கொள்கை. அப்படி என்று சொன்னால் மார்க்கத்தின் பேரில் நாங்கள் பித்அத் என்று எதை சொல்கிறோம் என்றால், மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்காது, இவர்கள் தாங்களாக உருவாக்கி கொண்டதாக அது இருக்கும். அதே நேரம் இதை செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும், செய்யாட்டி அல்லாஹ்வுடைய தண்டனை கிடைக்கும் என்று நம்புவார்கள். அப்படி நம்பினால் அது மார்க்கத்தில் புதிதாக நுழைவிக்கப்பட்ட பித்அத். சரி, இந்த பித்அத்தை செய்வதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன? ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு பயான் பண்ணுகிறார்கள். அந்த பயான், அந்த உரை ரொம்ப காரமாக இருக்கிறது. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், வஜிலத் மின்ஹல் குலூப், எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கியது. வதரபத் மின்ஹல் உயூன், எங்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீர் சொரிந்தது. எங்களுடைய தலைகளில் பறவைகள் நிற்கக்கூடிய அளவுக்கு கல்லு மாதிரி நாம் அசையாமல் இருந்தோம். அப்போது ஒரு சஹாபி எழுந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய கடைசி பயான் போல இருக்குது, எங்களுக்கு நீங்கள் வசியத்தை செய்யுங்கள் என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு நபி அவர்கள் உருக்கமான ஒரு பயானை செய்கிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வசியத்தை பாருங்கள், அவர்களுடைய மரண சாசனம் இது. ஊஸீக்கும் பித்தக்வல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு நான் உங்களுக்கு வசியத்தை செய்கிறேன். முதலாவது வசியத். இரண்டாவது அஸ்ஸம்மு வத்தாஅ இன் தஅம்மர அலைக்கும் அப்துன் ஹபஸியுன், அபஸா நாட்டு ஒரு அடிமை தான் உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டாலும் அவர் சொல்வதை கேளுங்கள், அவருக்கு கட்டுப்படுங்கள். இரண்டாவது வசியத்து தலைமைத்துவத்தை கட்டுப்படு. மூன்றாவது சொன்னார்கள், உங்களில் எனக்கு பிறகு நீண்ட காலம் யார் வாழ்கிறீர்களோ அவர்கள் அதிகமான கருத்து வேறுபாடுகளை காண்பீர்கள். அலைக்கும் பி சுன்னத்தி வ சுன்னத்தில் குலபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியின் அவ்வு அலைஹா பின் நவாஜித், அந்த சந்தர்ப்பத்தில் எனது சுன்னாவையும் நேர்வழி நடக்கக்கூடிய கலிபாக்களுடைய வழிமுறைகளையும் உங்களுடைய சக்கை பற்களால் இறுக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இது மூணாவது வசியத்து. நாலாவது சொன்னார்கள், வஇய்யாக்கும் முஹதஸாத்தில் உமூர்,
புதிய புதிய காரியங்கள் குறித்து நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். ஏனென்றால் எல்லா புதிய காரியங்களும் பித்அத்துக்களாகும், எல்லா பித்அத்துக்களும் வழிகேடுகளாகும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு டோட்டலா சொன்ன முடிவு. பித்அத்துக்கள் எல்லாமே வழிகேடு, பித்அத்துல நல்லது கெட்டது இருக்காது. இது அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொன்னது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த குல்லு என்கிற அரபு சொல்லுக்கு எல்லாம் என்கிற அர்த்தம் இருக்குது, சிலது என்கிற அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த சிலது என்கிற வாசகம் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல சூட் ஆகும். ஆனா இதனுடைய அர்த்தம் எல்லாம் என்பதுதான் பொதுவான அர்த்தம். சிலது என்கிற அர்த்தம் இங்கு செய்ய முடியாது. குல்லு பித்அத்தின் லலாலா, எல்லா பித்அத்துக்களும் வழிகேடு, வக்குல்லு லலாலத்தின் பின்னார், எல்லா வழிகேடும் உங்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த குல்லு என்பதற்கு சிலதுன்னு அர்த்தம் வச்சு பாருங்க. குல்லு பித்அத்தின் லலாலா, எல்லா சில பித்அத்துக்கள் வழிகேடுகள், வக்குல்லு லலாலத்தின் பின்னார், சில வழிகேடு நரகத்துக்கு கொண்டு போகும். அப்ப சில வழிகேடு சொர்க்கத்துக்கு கொண்டு போகுமா? இப்படி அர்த்தம் செய்ய முடியாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா பித்அத்துக்களும் வழிகேடுகள் என்று எங்களுக்கு தெளிவா சொல்லிட்டாங்க. மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், யார் எமது இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒரு செயலை செய்கிறாரோ அது ரத்து பண்ணப்படும், மறுக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று முஸ்லிம் சமுதாயத்தில் ஏராளமான பித்அத்துக்கள் உள்ள நுழைஞ்சிருக்குது. இந்த பித்அத்துக்களை பொறுத்தளவுல நல்லது என்கிற ரூபத்தில் வரும், கெட்டதுன்னு வந்தா யாரும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. நல்லது என்கிற ரூபத்தில் தான் பித்அத்து வரும். பித்அத்துக்கள் எப்படி உருவாகுது? மார்க்கத்தில் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத ஒன்று புதிதா உருவாகிறது. சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ரெண்டு விஷயத்தை ஒன்றா ஜாயின் பண்ணிடுவாங்க. உதாரணமாக அதான் சொல்வது, பாங்கு சொல்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதானை எப்படி ஆரம்பிக்க சொன்னாங்க? அல்லாஹு அக்பர்னு ஆரம்பிக்க சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னு முடிக்க சொன்னாங்க. இன்னைக்கு நிறைய பள்ளிகள் நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ்னு தஸ்பீஹ் சொல்லி ஆரம்பிப்பாங்க அதான். சிலர் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின்னு ஸலவாத் சொல்லி ஆரம்பிப்பாங்க. கேட்டா சைத்தான் எப்படி எல்லத்தை விடுறான்டா, தஸ்பீஹ் சொல்றது பாவமா, ஸலவாத் சொல்றது பாவமா? ஸலவாத் இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தானே. ஸலவாத் சம்பந்தமான ஹதீஸ்களை சொல்லுவாங்க, ஸலவாத் சம்பந்தமான குர்ஆன் வசனங்களை சொல்லுவாங்க. தஸ்பீஹ் சொல்ல சொல்லிட்டு தானே இருக்குது, தஸ்பீஹ் சம்பந்தமான குர்ஆன் வசனங்கள் சொல்லுவாங்க. இது ரெண்டையும் சேர்த்து ஒன்றாக ஆக்குவதற்கு பார்ப்பாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது பித்அத்து. எது பித்அத்து? ஸலவாத்தும் பித்அத்து கிடையாது, அதானும் பித்அத்து கிடையாது. அதான் சொல்வதற்கு முன்னால் ஸலவாத்தை சேர்க்கிறது அது பித்அத்து, புதியது, மார்க்கத்தில் புதிதாக வந்தது. ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்களா? நபி அவர்கள் அதாவது அவங்களுக்கு முன்னால பிலால் அவங்க செஞ்சாங்களான்னு கேட்டா செய்யல. அப்ப அவங்களுக்கு பின்னால புதியதாக வந்தது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய தீர்ப்பு என்னன்னு கேட்டா பஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்படும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி சிந்திச்சு பாருங்க. அதான் எப்படி ஆரம்பிக்குது? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ஆரம்பிச்சு ஹய்யல ஸலா ஹய்யல ஃபலா, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ்னு அதான் முடியுது. யாராவது ஒரு முஅத்தின் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு அதான் சொல்றான்னு வைங்க, அத மக்கள் ஏத்துக்குவாங்களா? அப்ப சொல்லுவாங்க, என்ன லா இலாஹ இல்லல்லாஹ்னு அதான முடிக்காம முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றான்னு கேட்பாங்க. ஏன் முஹம்மது ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துல இல்லாததா? கலிமாவோட சேர்ந்தது தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ்வோட நிப்பாட்டி இருக்கிறாங்க. அதனால நாங்களும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வோட தான் நிப்பாட்டணும். எந்த ஒரு செயலை செய்யறதாக இருந்தாலும் பிஸ்மி சொல்லித்தான் செய்யணும். நம்ம தக்பீரை கட்டி போட்டு
வஜ்ஜகத்து ஓதுகிறோம் அல்லது அல்லாஹும்ம பாயித் பைனி ஓதுகிறோம், நம்ம பிஸ்மி சொல்லியா ஓதுறோம்? பிஸ்மி சொல்வது கிடையாது. ஏன் சொல்றது இல்லைன்னு கேட்டா பிஸ்மி கூடாது என்பது கிடையாது. அந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மி சொல்லவில்லை. அப்ப எந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ அந்த இடத்துல சொல்றதுதான் சுன்னாவாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதான் சம்பந்தமா சொல்ற நேரத்தில் அதான் சொல்லி முடிஞ்சதுக்கு பிறகு ஸலவாத்து சொல்லுங்கங்கறாங்க. யாராவது ஒருவர் முஅத்தின் சொல்வது போல சொல்லி அவர் அதான் முடிந்ததுக்கு பிறகு என் மீது ஸலவாத்து சொல்லி அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா என்கிற துஆவையும் ஓதுவார் என்று சொன்னால் வஜபத் அலைஹி ஸஃபாத்தி, அவருக்காக ஸஃபாத்து செய்வது என் மீது கடமையாகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஸலவாத்து எங்க? பாங்குக்கு பின்னால. நம்ம முன்னால மாத்தணும்னு சொன்னா நபி அவங்களுடைய சுன்னாவுக்கு மாறு செய், அப்படி தண்டனை கிடைக்குமே தவிர நன்மை கிடைக்காது. இப்படி யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு டாக்டர் இருக்கிறோம், நமக்கு டாக்டர் மருந்து தாராரு, சில மருந்து தாராரு சாப்பாட்டுக்கு முன்னால குடிங்கன்னு சொல்லி, சில மருந்து தருகிறாரு சாப்பாட்டுக்கு பின்னால குடிங்கன்னு சொல்றாரு. இப்போ ஒருவர் என்ன யோசிக்கிறான்னு சொன்னா, முன்னால குடிச்சாலும் பின்னால குடிச்சாலும் நம்ம வகுத்துக்குள்ள போக போகுது, நான் காசு கொடுத்துருக்கிறேன், நான் தான் குடிக்க போறேன், இவர் இதை முன்னால குடிங்கிறாரு அதை பின்னால குடின்னு சொல்றாரு என்று சொல்லி முன்னால குடிக்க வேண்டியதை பின்னாலையும் பின்னால குடிக்க வேண்டியதை முன்னாலையும் குடிச்சா இது சரியாகுமா? இது மருத்துவத்துக்கு வழியாகுமா? அல்லது இவரை வேற எங்கேயா கொண்டு போய் சேர்க்குமா? மருந்து தானே குடிச்சேன், விஷத்தையா குடிச்சார் அவரு? மருந்தாக இருந்தாலும் முறையா செய்யலன்னா விஷமாகும். மார்க்கத்தில் உள்ள விஷயமாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத இடத்தில் செய்கிற போது அது மார்க்கத்துக்கு முரணாக அமைகிறது. இப்படி யோசிச்சு பாருங்க. டாக்டர் மருந்து கொடுக்கிறாரு, சாப்பாடுக்கு முன்னால ஒன்று பின்னால ஒன்று. இவர் யோசிக்கிறாரு, நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம் இருக்கிறான், நான் ஒரு நாளைக்கு 6 வேளை சாப்பிட்ற ஆளு, 6 வேளை மருந்து குடிக்கலாமா? அப்ப அவர் சாப்பாடுக்கு முன்னால ஒன்றுன்னு சொல்லி எதை வச்சு சொல்லுவாருன்னா பெரும்பாலும் 3 நேரம் சாப்பாடு முன்னால பின்னாலன்னு சொல்லுவாரு. நான் 6 நேரம் சாப்பிட்றதுக்காக நான் 6 நேரமா அதை மாற்ற முடியாது. அதே வேளையில மருந்து தானேங்கிறதுக்காக 2 டேப்லெட்டை 4ஆ குடிச்சா வேற எங்கேயா கொண்டு போய் சேர்த்துரும். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தையை சொல்றார், தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் 33 தரம் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 தரம் சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் 33 தரம் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ஒருக்க சொல்லுங்க என்று வந்தால் சொன்ன எண்ணிக்கையில செய்யறதுதான் பின்பற்றுவது, கட்டுப்படுதல், இபாதத்து என்கிற லிஸ்ட்ல வரும். ஒரு ஆள் என்ன செய்யறாண்டா, அது என்ன 33, நான் 35 சொல்லுவேன், 36 சொல்லுவேன், 37 சொல்லுவேன், குறைச்சா செய்யறேன், கூட்டித்தானே செய்யறேன், கூடத்தானே நன்மை கிடைக்கணும். இப்படி ஒருவர் நினைச்சாருன்னு சொன்னா இவர் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுறான்னு நம்ம சொல்லலாமா? இபாதத் என்றால் கட்டுப்படுதல், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுறான்னு சொல்லலாமா? நீ ஒன்று சொன்னா நான் 2 செய்வேன்னு சொன்னா கட்டுப்படுறதா? இது வரம்பு மீறுதல். அதனாலதான் இஸ்லாம் வழிகேடுன்னு சொல்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இபாதத்துடைய விஷயங்களில் அல்லாஹ்வும் ரசூலும் எதை சொன்னார்களோ அதை செய்ய வேண்டும், எப்ப செய்ய சொன்னாங்களோ அப்ப செய்ய வேண்டும், எந்த ரூபத்தில் செய்ய சொன்னாங்களோ அந்த ரூபத்தில் செய்ய வேண்டும், எந்த அளவுட செய்ய சொன்னாங்களோ அந்த அளவுட செய்ய வேண்டும். இப்ப எங்களுக்கு கடந்த காலத்தில் குர்பான் போடுச்சு, நம்ம குர்பானுக்கு ஆடு மாடு ஒட்டகம் கொடுக்கிறோம். ஒரு ஆள் சொல்றாரு, நான் காட்டுக்கு வேட்டையாட போறவன், எனக்கு மான் கிடைக்குது, மறை கிடைக்குது, நான் போறேன், மறைய நான் குர்பான் கொடுக்க போறேன்னு சொன்னா இது குர்பான் உள்கியாவுல வந்து சேருமா? நீ சதக்கா செய்யலாம், அறுத்து தர்மம் செய்யலாம், உள்கியாவுல வந்து சேருமா? உள்கியாவுக்குரிய சட்டம், உள்கியாவுக்குரிய சட்டம் ஆடு மாடு ஒட்டகம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வரையறைச்சாங்களோ அதுதான் வரையறை, மாத்துனா அது அந்த இபாதத்தா ஆகாது. உதாரணத்துக்கு இந்த உள்கையாவை எடுங்க, உள்கையா குர்பான் எப்ப நம்ம கொடுக்கணும்? தொழுது முடிஞ்ச உடனே குர்பான் கொடுக்கணும். அதுல 3 நாளைக்குள்ள கொடுத்துக்கலாம்.
தொழுது முடியறதுக்கு முன்னால, தொழுகைக்கு போறதுக்கு முன்னால ஒரு ஆள் குர்பான் கொடுத்தாருன்னு சொன்னா அது குர்பான் இல்ல, அவருடைய சொந்த தேவைக்கு அறுத்த ஆடு மாடு ஒட்டகம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டைம் நிர்ணயம் செய்யறாங்க. டைம் நிர்ணயம் செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்க நிர்ணயிச்சதுதான் டைம். ஒரு ஆள் யோசிக்கிறாரு, பெருநாளைக்கு நம்ம குளிச்சுட்டு புது உடுப்பெல்லாம் போட்டுட்டு வாசனையெல்லாம் பூசிட்டு தொலை பெய்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து மாடு அறுத்துட்டு இருக்கலாமா? அதுக்கு பிறகு வந்து நம்ம ரத்தத்துல புழுகிட்டு இருக்கலாமா? அதுக்கு பிறகு நம்ம வேர்வப்பட்டு கொண்டு இருக்கலாமா? அறுத்ததுக்கு பிறகு நம்ம குளிச்சா தானே நல்லா இருக்கும். குளிச்சதுக்கு பிறகு அறுக்கிறதா? எனவே நம்ம பள்ளிக்கு போறதுக்கு முன்னால, அதாவது தொழுகைக்கு போறதுக்கு முன்னாலேயே அறுக்கிறது தான் நல்லது என்று கருதினார்னு சொன்னா இது குர்பான் கிடையாது. அவர் அந்த நோக்கத்தில் செஞ்சார் என்று சொன்னால் அது குர்பானாக அங்கீகரிக்கப்பட மாட்டாச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி அறுத்துட்டு வந்துட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரெல்லாம் இந்த பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் குர்பானை அறுத்தாரோ அவர் மீண்டும் ஒரு மாட்டை குர்பான் கொடுக்கட்டும் என்று சொன்னாங்க. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டைம் நிர்ணயிச்சாங்கண்டா, நேரம் நிர்ணயிச்சாங்கண்டா, அவங்க நிர்ணயிச்சதுதான் நேரம், அதை மாற்ற முடியாது. அளவு நிர்ணயிச்சாங்கன்னா அவங்க நிர்ணயிச்சதுதான் அளவு, அதையும் மாற்ற முடியாது. இந்த அடிப்படைகளை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இபாதத்துடைய விஷயத்தில் இதில் நாம் தெளிவான ஒரு இபாதத்துடைய விஷயத்தில் இதுல நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். இன்னைக்கு புதிய புதிய விதத்துக்கள் உருவாகி இருக்குதுன்னு சொன்னா இந்த அடிப்படை இல்லாததுனால உருவாக்குறாங்க. தொழுகைக்கு பின்னால கூட்டு துவா என்ன யோசிக்கிறாங்கன்னு கேட்டா, நல்ல விஷயம் தானே, துவா கேட்கறது இஸ்லாத்துல உள்ளது, தனிய தனிய கேட்கறதை விட கூட்டா கேட்கறது நல்லது தானே, பல நல்லவங்க இருப்பாங்க, அவங்களுடைய பரக்கத்துல மற்றவங்க பங்கு பெறலாம், இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. சரி, இது நல்ல யோசனையாக இருந்திருந்தா இதை யார் நமக்கு சொல்லி தந்திருக்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கணுமா இல்லையா? இதை மாத்தி போட்டு பாருங்க. தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு பெருநாள் தொழுகைக்கு பிறகு, அதாவது ஜும்மா தொழுகைக்கு பிறகு துவா ஓதுறாங்க. நம்ம நினைக்கிறோம் கூட்டா ஓதுனா பல நல்லவங்களுடைய பரக்கத்துல மற்றவங்களுக்கு கிடைச்சிட்டு போயின்னு நினைக்கிறோம். ஊர்ல ஒரு 10 பேர் தான் நல்லவனா இருக்கிறான், மீதி 90 பேர் கெட்டவனா இருக்கிறான். அந்த கெட்டவனால இவங்களுக்கு கிடைக்கிறது கிடைக்காம போகலாம் இல்லையா? அப்ப இந்த காரணங்களை பொறுத்தளவு அவரவருக்கு படுற மாதிரி என்னமாலும் சொல்லிட்டு போவாங்க. காரணங்கள் அல்ல, ஆதாரங்கள் வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு பிறகு கூட்டாக துவா ஓதியதாக ஒரு ஹதீஸ் கூட கிடையாது. அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, நபியை பின்பற்றுவதுதான் எங்கட கடமை, நாங்களாக புதுசா உண்டா உருவாக்குறது கிடையாது. இந்த அடிப்படையில் இந்த மாதிரியான கத்தங்கள், பாத்தியாக்கள், கந்தூரிகள், மீலாதுகள் இவை அத்தனையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தீர்ப்பின் பிரகாரம் வழிகேடுகள், எங்களை நரகத்துக்கு அழைத்து போகக்கூடியவைகள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சுன்னாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது போன்ற பிதஅத்துக்களை விட்டு நாங்கள் ஒதுங்கி இருக்க வேண்டிய கடமை இருக்கிறது. பிதஅத்துக்களை பொறுத்தளவுல எங்களுடைய சகோதரர்கள் ஒரு அடிப்படை விளங்கி இருக்கிறாங்க. மார்க்கத்தின் பெயரில் உருவான செயல்கள் பிதஅத்துக்களை நம்ம விளங்கி இருக்கிறோம். மார்க்கத்தின் பெயரில் உருவான செயல்கள் மாத்திரம் இல்லாமல் மார்க்கத்தின் பெயரில் உருவான புதிய கொள்கைகள் அதுவும் பிதஅத்துல வந்து சேரும். மார்க்க இந்த கொள்கை தான் இஸ்லாத்துல சரியான கொள்கை, இதுதான் சரியான வழி என்று சொல்றதாக இருந்தா இது ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து வரணும், அல்லாஹ்ட்ட இருந்து வரணும். அல்லாஹ்வும் ரசூலும் மார்க்கத்தை பூர்ணப்படுத்தியதுக்கு பிறகு புதிய கொள்கை ஒன்று வர முடியாது. அப்படி வந்தால் அது நரகத்துக்கு கொண்டு போற கொள்கை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு வந்த மிகப்பெரிய பிதஅத்தான கொள்கை என்ன என்று கேட்டால், குர்ஆன் சுன்னாவுக்கு மேலாக அவரவர் தத்தமது பகுத்தறிவுகளை முற்படுத்துவது. இது இஸ்லாத்தின் பேரில் உருவான மிகப்பெரிய ஒரு வழிகேடு. அந்த வழிகேடு என்ன செய்யும் என்று சொன்னா இன்னும் பல வழிகேடுகளை உருவாக்கும். இதற்கு அதாவது நக்கல் என்று சொல்லக்கூடிய குர்ஆன் சுன்னாவை விட
அக்கல் என்று சொல்லக்கூடிய பகுத்தறிவை முற்படுத்துதல் என்று சொல்வார்கள். இஸ்லாத்தை பொறுத்தளவில் பகுத்தறிவை இஸ்லாம் பயன்படுத்த சொல்லுது. எதுல பயன்படுத்த சொல்லுதுன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா வரலாறை சொல்லிவிட்டு சொல்கிறான், இந்த வரலாற்றில் சிந்திப்பவர்களுக்கு படிப்பினை இருக்குது, நீங்க வரலாறுகளை சிந்திங்க. இஸ்லாமிய சட்டங்களை சொல்லிவிட்டு சொல்கிறான், இந்த சட்டங்கள்ல சிந்திப்பவர்களுக்கு படிப்பினை இருக்குது. சொல்லப்பட்ட சட்டங்கள் எவ்வளவு நீதியானது, நியாயமானது, தேவையானதுன்னு நீங்க சிந்திங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் மறுமையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொர்க்கம் நரகத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது கலாக்கதலோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மலக்குகளோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிந்திப்பதற்கு உரியவதே கிடையாது. அதான் டைம் ஆயிடுச்சா? சிந்திப்பதற்குரியது கிடையாது, நம்புவதற்குரியது. சொன்னா நம்பிட்டு போங்க, ஆதாரபூர்வமான செய்தி மூலமாக கிடைத்தால் நம்பி விட்டு போங்க. இதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை. சில வேளை அது எங்களுடைய அறிவுக்கு படாமல் இருக்கலாம், சில வேளை எங்களுடைய மனசாட்சிக்கு கூட படாத மாதிரி தெரியலாம். ஒரு சம்பவத்தை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை வைத்துக் கொண்டு ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள். இஸ்ரவேல் சமுதாயத்திலே ஒருவர் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார். அவருடைய ஆடுகளில் ஒரு ஆட்டை ஒரு ஓநாய் வந்து எடுத்துக்கொண்டு போனது. அப்ப அவரை அந்த ஓநாய்ட்டு இருந்து அடிச்சு பறிச்சு ஆட்டை எடுத்துட்டாரு. அந்த ஓநாய் சொன்னது, இப்ப நீ பறிக்கிறாய், ஒரு காலம் வரும் நீங்கள்லாம் இந்த ஆடு மாடு ஒட்டகத்தை எல்லாம் விட்டுட்டு ஓடுவீங்க, அப்ப நாங்க தான் பார்த்துக்குவோம் இத என்று அந்த அந்த ஓநாய் சொன்னது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, சுப்ஹான் அல்லாஹ், என்ன ஆச்சரியம், ஓநாய் பேசியதா என்ன கேட்கிறாங்க. மறுக்கிறதுக்கு இல்லை, அவங்களோட ஆச்சரியத்தை வெளிப்படுத்துறாங்க. திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் ஒரு மாட்டின் மீது சுமை சுமத்தினான், சுமக்க முடியாத சுமையை சுமத்தினான். அப்போது அந்த மாடு அந்த மனிதனை பார்த்து சொன்னது, அல்லாஹ் என்னை படைத்திருப்பது எதற்காக என்று சொன்னால், இந்த மாதிரி சுமை சுமத்துவதற்கு இல்லை, விவசாய வேலைகளுக்காக அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறான் என்று அந்த மாடு சொன்னது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, சுப்ஹான் அல்லாஹ், மாடு பேசியதான்னு சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க. மாடு பேசியது என்பதை, ஓநாய் பேசியது என்பதை நானும் ஈமான் கொள்கிறேன், அபூபக்கரும் ஈமான் கொள்வார், உமரும் ஈமான் கொள்வார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை சொல்வதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் எல்லாம் அவங்கள்ட்ட வந்து நீங்க ஈமான் கொள்றீங்களா, உமர்கிட்ட கேட்டு நீங்க ஈமான் கொள்றீங்களா என்று கேட்டு சொல்லல, சும்மா அவங்களா சொல்றாங்க, இத நானும் நம்புகிறேன், அபூபக்கரும் நம்புகிறார், உமரும் நம்புவார்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னா, அபூபக்கர் இல்லாங்க உமர் இல்லாங்க போன்று உறுதியாக ஈமான் கொள்றதாக இருந்தா நான் என்ன சொன்னாலும் நம்பித்தான் ஆகணும், அதை மறுக்க முடியாது, அது புத்திக்கு படுதல்னு சொல்ல முடியாது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு உணர்த்துறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்ம ஹஜ்ஜி பெருநாள் அண்மையில் கொண்டாடணும். இதுல நம்ம குர்பான் கொடுத்தோம். இந்த குர்பான் எதற்காக கொடுக்கப்படுதுன்னு கேட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்க போனாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக அறுக்க போனாங்க. அதை நான் அல்லாஹ் தஆலா அந்த மகனை அறுக்காதீங்க, குர்பான் கொடுங்கன்னு சொன்னதை நாங்கள் நடைமுறைப்படுத்துறதுக்காகத்தான் இதை செய்கிறோம். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மகனை அறுக்குமாறு சொன்னான். அவங்களும் மகனை அறுக்க போனாங்க. பெத்த புள்ளைய அறுப்பது என்கிறது பகுத்தறிவுப்படக்கூடியதா? ஒரு ஆட்டை மாட்டா அறுத்தா 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம், புள்ளைய அறுக்கலாமா? இது மனசாட்சி ஏற்றுக்கொள்ளக்கூடியதா, பகுத்தறிவு ஏற்றுக்கொள்ளக்கூடியதான்னு கேட்டா பகுத்தறிவு ஏற்காது, மனசாட்சி ஏற்காது. ஆனால் வஹீயின் அடிப்படையில் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். ஏன் ஏற்று ஆக வேண்டும் என்றால், நாங்கள் வஹீயை நம்பி இருக்கிறோம். அப்ப ஆதாரபூர்வமான ஒரு செய்தி எங்களுடைய அறிவுக்கும் நடைமுறை உலகுக்கும் முரணாகப்பட்டாலும் நாங்கள் செய்தியைத்தான் ஏற்போமே தவிர எங்கள் அறிவின் முடிவை அல்ல, எங்களுடைய மனசாட்சியினுடைய முடிவை அல்ல.
இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இன்னொரு செய்தியை பாருங்க. ஒரு குர்ஆன் வசனம் வருகிறது. நீங்கள் மனசுல ஏதாவது ஒன்றை நினைச்சீங்கன்னு சொன்னா அதை நீங்கள் மறைத்து கொண்டாலும் சரி வெளிப்படுத்தினாலும் சரி அல்லாஹ் உங்களை விசாரிப்பான், அதுக்கு தண்டனை இருக்குது என்கிற ஒரு குர்ஆன் வசனம் வருகிறது. இந்த வசனம் அருளப்பட்ட உடனே சஹாபாக்கள் வாராங்க. யார் ரசூலல்லாஹ், தொழ சொன்னீங்க, நாங்க எல்லாரும் தொழுதோம். நோன்பு பிடிக்க சொன்னீங்க, நாங்க எல்லாம் நோன்பு பிடித்தோம். ஜிஹாது செய்ய சொன்னீங்க, உயிரை பணையம் வச்சு நாங்க போராடி இருக்கிறோம். சதக்கா கொடுக்க சொன்னீங்க, வாரி வாரி நம்ம முடிந்த அளவுக்கு வழங்கி இருக்கிறோம். ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு வசனம் இறங்கி இருக்குது யார சொல்லலாம், எங்களால் நடைமுறைப்படுத்த சாத்தியம் இல்லை. மனசால ஒரு தவறை நினைக்காம இருக்கலாமா? ஒவ்வொருத்தருடைய மனசிலும் நம்ம ஏராளமான தவறுகளை நினைக்கிறோம். சாதாரணமா முன்னால் ஒரு வாரம் வரும்போதே நமக்கு மனசுல நினைக்குது, ஓங்கி பல்லாந்து கன்னத்துல ஒன்று பாரு அவனு சொல்லி கிட்ட வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சிரிச்சுட்டு போயிடுறோம். மனசுல வருகுது. பொண்டாட்டி மேல வர்ற வெறுப்பெல்லாம் பொண்டாட்டிட்ட சொன்னா நாளைக்கு அவ வீட்டை விட்டு போயிடுவான். புருஷனை பத்தி பொண்டாட்டி நினைக்கிறதெல்லாம் மாப்பிள்ளைகிட்ட சொன்னா அவனை விட்டுட்டு போயிடுவான். அந்த அளவுக்கு நம்ம கோவப்படுவோம், மனசால நினைப்போம் இவனும் ஒரு மனுஷனா, இரக்கமே இல்லாதவன், இப்படியெல்லாம் நம்ம நினைப்போம். நினைக்கிறத யாரும் சொல்றது கிடையாது, சொன்னா தான் பிரச்சனை. ஆனா அல்லாஹ் அவங்களுக்கு சொன்ன சட்டம் என்னன்னு கேட்டா, மனசால நினைச்சாலும் தண்டனை இருக்குது என்கிற சட்டம் சொல்றாங்க. அதைத்தான் சஹாபாக்கள் வந்து சொல்றாங்க, யாரும் சொல்லல மனசால நினைச்சாலும் தண்டனை இருக்குது, இதை நடைமுறைப்படுத்துற யாருக்கு யாரும் சொல்ல எந்த தவறும் நினைக்காம இருக்க முடியும் என்று கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஓஹோ அப்படியா, சாத்தியம் இல்லாத விஷயத்தை அல்லாஹ் சொல்ல மாட்டானே, இப்படி அவங்க சொல்லலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, யூத கிறிஸ்தவர்கள் மாதிரி மாற போறீங்களா நீங்க? நுஅ்மினு பிபாலின் வ நக்ஃபுரு பிபால், சிலதை ஏற்போம் சிலதை மறுப்போம்னு சொல்ல போறீங்களா? நீங்க என்ன சொல்லணும்? சமீனா வ அதானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்லணும். குஃப்ரானக ரப்பனா, யா அல்லாஹ் நான் நீ சொன்னதை கேட்டுக்கொண்டோம், இதை நடைமுறைப்படுத்த முடியாம நாங்க தவறு செய்தால் எங்களை நீ மன்னிச்சிருந்தா அல்லாஹ் நீங்க மன்னிப்பு தான் கேட்கணுமே தவிர இது முடியாதுன்னு சொல்ல இயலாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொன்னோடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, சமீனா வ அதானா, அல்லாஹ்வுடைய தூதரே கேட்டோம் நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். அப்பதான் அல்லாஹு தஆலா ஆமனர் ரசூலு வல் முஃமினூன், இந்த ரசூலும் ஏற்றுக்கொண்டு விட்டார், சஹாபாக்களாகிய மூமின்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வையும் மலக்குகளையும் வேதங்களையும் தூதர்களையும் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற வசனத்தை இறக்கியது மாத்திரம் இல்லாமல் சஹாபாக்களுக்கு ஒரு துஆவை சொல்லி கொடுத்தான். நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு முன்னைய சமுதாயங்கள் மீது சுமக்க முடியாத சுமைகளை சுமத்தினியே அந்த மாதிரி எங்கள் மீது சுமத்திராதே, நாங்கள் தவறுதலாகவோ மறதியாகவோ தப்பு செய்து விட்டால் எங்களை நீ குற்றம் பிடிக்காதே என்கிற குர்ஆன் வசனம் அப்ப அருளப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப நம்ம நடைமுறைக்கு சாத்தியமா இருக்குதா, மனசாட்சிக்கு சாத்தியமா இருக்குதா, பகுத்தறிவுக்கு படுகிறதா என்று பார்த்து குர்ஆன் சுன்னாவை நிராகரிப்பது கிடையாது. இஸ்லாமிய உலகத்தில் ஏற்பட்ட முதல் பித்அத்தாக சில அறிஞர்கள் ஆதாரபூர்வமான செய்திகளை விட அவனுடைய பகுத்தறிவை முற்படுத்துவதுதான் முதலாவது ஏற்பட்ட பெரிய பித்அத் என்று சொல்வார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் ஒரு அடிப்படையை விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆன் சுன்னா என்றால் நாம் கட்டுப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய அறிவு அது தெளிவு பெறவில்லை என்று சொன்னால் குல்லும் மின் இந்தி ரப்பினா, எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்குது, நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் என்கிற நிலைக்கு வரணுமே தவிர இதுல எதையும் நம்ம நிராகரிக்கிற நிலைக்கு வந்துவிடக் கூடாது. இது இந்த கொள்கை என்கிறது, அதாவது நஸ்ஸை விட அக்லை முற்படுத்துவது என்பது, ஆதாரங்களை விட அவன் பகுத்தறிவை முற்படுத்துவது என்கிறது இஸ்லாத்தின் பெயரில் உருவான ஒரு பித்அத்தான கொள்கை. இந்த கொள்கை இன்றைக்கு குர்ஆன் சுன்னாவுடைய பேரில் மக்கள் மத்தியில போகுது. அதே பேரை சொல்ல மாட்டாங்க. குர்ஆனை விட அறிவை முற்படுத்த வேண்டும், சுன்னாவை விட அறிவை முற்படுத்த வேண்டும் என்று அந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க. அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஆபத்திலிருந்து நாம் எம்மை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. இரண்டாவது, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம் உம்மத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய வழிகேடுகளிலும் புதிய ஒரு கொள்கையும் என்னன்னு கேட்டார், இஹானத்து சஹாபா, சஹாபாக்களை கேவலமாக பார்ப்பது, சஹாபாக்களை குறைத்து பார்ப்பது. இதுல என்ன பெரிய பிரச்சனை நீங்க நினைக்கலாம்.
நீங்க எங்க ஊருக்கு வாரீங்க, வந்து இஸ்மாயில் சலவி வந்து யாருன்னு விசாரிக்கிறீங்க. ஒரு ஆள் சொல்றாரு, இஸ்மாயில் சலவியா, அந்த சாராய கடை வச்சிருப்பாரு, அவரோட கூட்டாளி, அவரையா கேட்குறீங்கன்னு கேட்குறாரு. இன்னொருவர் சொல்றாரு, சலபியோட கூட்டாளி மாதிரிலாம் பெரிய ரவுடிகன்னு சொல்றாரு. இன்னொருவர் சொல்றாரு, எங்க ஊர்லயே பெரிய, அதாவது தூள் போதை வஸ்து வியாபாரிகளோடு அவரோட நல்லா நெருக்கமா இருக்கிறான்னு சொல்றீங்க. அப்ப நீங்க என்ன பத்தி நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க? குடிகாரன், போதை வஸ்து கடத்துறவன், ரவுடி, இவரெல்லாம் இவரோட கூட்டாளியா? இப்ப என்ன பத்தி உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் வருமா? என்ன பத்தி நீங்க கேவலமா நினைப்பீங்க. இவன் நல்லவன் நினைச்சா இவங்களோட பழகிட்டு இருக்கிறான். சகாபாக்களை பத்தி ஒருவர் சொல்றாரு, இவங்க பதவிக்கு மோகம், பதவி ஆசை கொண்டவங்க, பணத்தாசை கொண்டவங்க, பெண்ணாசை கொண்டவங்க, உலக லாபத்துக்காக மோகம் கொண்டவங்க. இவங்கெல்லாம் யாருன்னா ரசூலுல்லாஹ்வோட கூட்டாளி, ரசூலுல்லாஹ்வோட நண்பர். அப்ப நபி அவங்கள சூழ இவங்க தான் இருந்தாங்கன்னா நபியை பத்தி நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க? ஒருவனுடைய நண்பனை வைத்து அவனை தீர்மானிக்கலாம்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்கள் அத்தனை பேரும் மோசமானவர்கள் என்றால் நபியினுடைய நிலை என்னவாகும்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு தோழர்களாக அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அவங்க. ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். சஹாபாக்கள் ஈமான் கொண்டிருக்கிறாங்க. முனாபிக்கள் என்ன செய்வாங்கன்னா, இங்கே வந்து நாங்க ஈமான் கொண்டோன்னு சொல்லுவாங்க, அங்கே போனா நாங்க ஈமான் கொள்ளலன்னு சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டா, அனுமினு கமா ஆமன சுபஹா, இந்த மடையர்கள் ஈமான் கொண்டோமா நாங்க ஈமான் கொள்வோமான்னு கேட்பாங்க. அவங்க மடையர்கள் சொன்னது யாருன்னு கேட்டா சஹாபாக்களை. இந்த மடைய ஈமான் கொண்டோமா நாங்களும் ஈமான் கொண்டுருவோமா என்று காபீர்களோட பேசுவாங்க. சஹாபாக்களை அவர்கள் மடையர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? அலா இன்னஹும் ஹுமுஸ் சுபஹா, யார் சஹாபாக்களை மடையர்கள் சொன்னாங்களோ அவங்க தான் மடையர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது மாற்ற முடியாத வார்த்தை. சஹாபாக்களை யார் அறிவியினர்களாக பார்க்கிறாங்களோ அவர்கள் தான் அறிவியினர்கள் என்று அல்லாஹ் தீர்ப்பு சொல்கிறான். இன்றைக்கு சஹாபாக்களுடைய அறிவில் குறை கண்டு கொண்டு அவர்கள் பேரறிஞர்களாக தங்களை காட்டிக் கொண்டிருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்ன? யார் சஹாபாக்களை குறை காண்கிறானோ, அவங்களுடைய அறிவை குறை காண்கிறானோ அவர்கள் அறிவியினர்கள், அவன் தான் உண்மையான மடையன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சஹாபாக்களை பொறுத்தளவில் அல்லாஹ்வால ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்க, அல்லாஹ்வாலேயே ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான் என்று சொல்லப்பட்டவங்க, அல்லாஹ் யாரை நேரடியாக அல்லாஹ்வால மூமின்கள் என்று சொல்லப்பட்டவங்க அவங்க நேரடியா. அப்ப இந்த மாதிரியான சிறப்பம்சங்கள் உள்ளவங்க அவங்க. இந்த சஹாபாக்களை எவங்க குறை காண ஆரம்பிச்சாங்களோ அவங்க தான் மார்க்கத்தில் புதிய கொள்கைகளை கொண்டு வந்தாங்க. அவங்க சஹாபாக்கிட்ட இந்த மார்க்கத்தை எடுக்காம அவங்க மார்க்கத்தை உருவாக்கி கொண்டார்கள். அந்த காலத்தில் உருவான ஷியாக்கள் இப்படித்தான் உருவானாங்க. அந்த காலத்தில் உருவான அதாவது கவாரிஜிகள் இப்படித்தான் உருவானாங்க. சஹாபாக்கிட்ட இந்த மார்க்கத்தை எடுக்காம அவங்க ஒரு புதிய மார்க்கத்தை உருவாக்கி கொண்டார்கள். அந்த காலத்தில் வந்த முத்தசிலாக்கள் இப்படித்தான் உருவானாங்க, ஜஹமியாக்கள் இப்படித்தான் உருவானார்கள். எனவே சஹாபாக்களை குறைத்து மதிப்பிடுவதுங்கிறது இஸ்லாத்தின் பேரில் உருவான ஒரு புதிய பிதத், புதிய ஒரு நவீன கொள்கை. இதை இன்றைக்கு எப்படி கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னா, சஹாபாக்கள் மனிதர்கள் தான். தவறு விடாமல் இருப்பாங்களான்னா தவறு விடுவாங்க, தப்பு செய்யாமல் இருப்பாங்களான்னா தப்பு செய்வாங்க. அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கே சின்ன சின்ன தவறுகளையும் தப்புகளையும் உருவாக்கி இருக்கிறான். ஆனால் அவருடைய தவறுகள் விமர்சிக்கப்படக்கூடியதா, அவங்களுடைய தவறுகள் அதாவது தீர்ப்புக்குரியதா? அவர் அப்படி செஞ்சார் எனவே அவர் தவறு செஞ்சார், இவர் இப்படி செஞ்சார் எனவே இவர் தப்பு செய்தார் என்று நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணதுக்குரியதான்னு கேட்டா அது இல்லை. அவங்க தவறு செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்க ஏதோ நலவ நாடி இருப்பாங்க, தவறா புரிஞ்சிருக்கலாம், அவங்களுடைய இஜ்திஹாதுல தவறு நடந்திருக்கும், அல்லாஹ் அவருடைய தவறை மன்னிக்கணும் என்கிறது தான் அஹ்லு சுன்னாவுடைய நிலைப்பாடாக இருக்கும். லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை திட்டாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. திட்டுறதுன்னா நாசமா போ, அலைபா போ என்று திட்டுறது மட்டும் கிடையாது, குறை சொல்றதும் திட்டுறது உள்ளதுதான். குறைங்கிறது உள்ள குறையை சொன்னாலும் திட்டுறதாக அமையும், இல்லாத குறையை சொன்னாலும் திட்டுறதாக அமையும். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு இந்த பிதத்தும் சமுதாயத்தில் நுழைஞ்சு கொண்டிருக்குது. ஏன் இந்த பிதத்தை கொண்டு வருவாங்கன்னு கேட்டா, இஸ்லாத்தில் புதிய கொள்கையை நுழைக்க விரும்புகிற யாராக இருந்தாலும் சஹாபாக்களை டேமேஜ் பண்ணாம கொண்டு வர முடியாது. ஏன்னா சஹாபாக்கள் தான் இந்த மார்க்கத்துக்கு அரணா இருக்கிறாங்க, பாதுகாப்பு வேலியா இருக்கிறாங்க.
அவங்கள உடைச்சிட்டு தான் புதிய ஒன்றை கொண்டு வந்து உள்ள நுழைக்கலாம். இமாம் அபூ சுரா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்க, யாராவது ஒரு சஹாபியை குறை சொல்றதை நீங்க கண்டாலும் அவன் இஸ்லாத்துல நீங்க சந்தேகப்படுங்க. அவங்க எங்களுடைய எதிரிகள். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, இஸ்லாத்தை பொய்ப்பிக்கணும். இஸ்லாத்தை பொய்ப்பிக்கிறதாக இருந்தா எங்களுக்கு குர்ஆனை கொண்டு வந்து தந்த, ஹதீஸை கொண்டு வந்து தந்த எங்களுடைய சாட்சியாளர்களை பொய்யர்களாக ஆக்கணும். எங்களுடைய சாட்சியாளர்களை பொய்யர்களாக ஆக்கிட்டா அவங்க கொண்டு வந்த செய்தியை பொய்யாக்கிடலாம். இப்போ கோர்ட்டுக்கு ஒரு ஆள் கேஸ்ல வந்து சாட்சி சொல்ல வரார். ஒரு ஆள் சாட்சி சொல்றார், அவர் பொய்யரு, நிரூபிச்சாச்சு. இன்னொருவர் சாட்சி சொல்றார், காசுக்கு வேலை பார்க்கிறவர், நிரூபிச்சாச்சு. இன்னொருவர் சாட்சி சொல்ல வர்றார், அவர் கொஞ்சம் மைண்ட் ஒழுங்கா வேலை செய்யாது, நிரூபிச்சாச்சு. கேஸ்ல கோர்ட்ல கேஸ் எடுபடுமா? கேஸ் தள்ளுபடி ஆயிரும். ஏன்னா சாட்சியாளர்கள் பலமானவங்களா இல்லை. எங்களுக்கு குர்ஆனை கொண்டு வந்த சாட்சியாளர்கள், சுன்னாவை கொண்டு வந்த சாட்சியாளர்கள் சஹாபாக்கள். இவங்களை டேமேஜ் பண்ணி விட்டா அதற்கு பிறகு குர்ஆனையும் சுன்னாவையும் பழுதாக்கலாம். இதுதான் இஸ்லாத்துடைய எதிரிகளுடைய திட்டமாக இருந்தது என்பதை இமாம் அபூ சுரா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். இஸ்லாத்தை கேவலப்படுத்த நினைச்ச எவரும் சஹாபாக்களை கேவலப்படுத்தாமல் இருந்ததில்லை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் விஷயத்தில் யார் தப்பு தவறான கருத்துக்களை சொல்கிறார்களோ அவர்கள் புதிய ஒரு கொள்கையை சமுதாயத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. மக்களை வழிகேட்டின் பக்கம் கொண்டு போறாங்க. இந்த வழிகேடுகளை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். இதுல நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹவாரிஜிகளுடைய காலத்திலேயே ஷியாக்களுடைய காலத்திலேயே ஏற்பட்ட பெரிய ஒரு பித்அத் தான் ஹதீஸ் நிராகரிப்பு என்பது. இன்காரு சுன்னா, ஹதீஸ்களை நிராகரிப்பது, இதுதான் மார்க்கத்தை பாதுகாக்கும் என்கிற நிலைப்பாட்டுக்கு வந்தவர்கள். அதான் சொல்றேன். இந்த அதாவது சுன்னாவை நிராகரித்தல் என்கிற வழிகேடு, இந்த வழிகேடு தான் ஆரம்ப காலத்தில் உருவான பல்வேறுபட்ட தவறான கொள்கைகளுக்கு அடித்தளத்தை எடுத்து கொடுத்தது. உதாரணமாக ஹவாரிஜியர் ஒரு கொள்கைக்கு வந்தாங்க, பெரும்பாவங்கள் எல்லாமே மனிதனை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். நரகத்துக்கு எவன் போறானோ அவன் மீண்டும் சொர்க்கம் போக மாட்டான். இது அவங்க ஏற்படுத்தி கொண்ட ஒரு கொள்கை. மார்க்கத்தில் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை ரஃபா பார்ப்பாங்க ஹவாரிஜிகள். முர்ஜியாக்கள் என்கிற ஒரு கூட்டம் வந்தாங்க. அவங்க மார்க்கத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் லேசா பார்ப்பாங்க. ஈமான் சரியா இருந்தா சரி, அமல்ற பிழை இருந்தா பிரச்சனையே கிடையாது. ஒருவருடைய ஈமான் சரியாக இருந்தால் அவர் என்ன தவறு செய்தாலும் அது ஈமானை பாதிக்காது என்பது முர்ஜியாக்களுடைய கொள்கையாக இருந்தது. அந்த கொள்கையை அவர்கள் மக்களிடத்தில் போதித்து பாவங்களை எல்லாம் லேசாக்குனாங்க. ஹவாரிஜிகள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, உன்னோட ஈமா எப்படி இருந்தாலும் சரி, தப்பு செஞ்சா நரகம்தான் நிரந்தர நரகம்தான் சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, தௌஹீதில் உறுதியாக இருக்கக்கூடியவர், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத ஒருவர் தவறு செய்ததின் காரணமாக நரகம் போனால் என்றாவது ஒரு நாள் அவர் சொர்க்கம் போவார் என்ற கருத்தில் வரக்கூடிய எல்லா ஹதீஸ்களையும் நிராகரிச்சாங்க. அதுக்கு அவங்க என்ன ஆதாரம் சொன்னாங்கன்னு கேட்டா, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் என்று கேட்டால், நரகத்துக்கு போறவங்களை பத்தி அல்லாஹ் சொல்கிற போது, இன்னக மன் துதுகிலின் நார பக்கத் அஹ்ஸைதஹு, யா அல்லாஹ் நீ யாரை நரகத்தில் நுழைவித்தாயோ அவர்களை கேவலப்படுத்தி விட்டாய் என்று குர்ஆன் சொல்லுதோ. நரகத்துக்கு போனவன் மீண்டும் சொர்க்கம் போனால் அவன் கண்ணியம் பெற்று விட்டான் என்று ஆகிரும், குர்ஆனுக்கு முரணா அமைஞ்சிடும். எனவே இந்த ஹதீஸ் எல்லாம் தூக்கி போடுங்க, ஏத்துக்க முடியாது என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் யாரை கண்ணியப்படுத்த நாடுறானோ அவங்கள கண்ணியப்படுத்துவான், யாரை இழிவுபடுத்த அல்லாஹ் நாடுறானோ அவங்களை இழிவுபடுத்துவான். அது அல்லாஹ்வுடைய கையில உள்ளது. ஆனா இவங்க அந்த வசனத்தை வச்சு ஏனைய ஹதீஸ்களை நிராகரிக்க ஆரம்பிச்சாங்க. இதை எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, குர்ஆனுக்கு சுன்னா முரண்படுவதுங்கிற ஒரு காரணத்தை சொல்லி சுன்னாக்கள் நிராகரிக்கப்படும். உண்மை என்னன்னு கேட்டா, குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படுவது கிடையாது. குர்ஆன்ல இருந்து அவங்க ஒரு விளக்கம் எடுத்திருப்பாங்க, அந்த விளக்கத்துக்கு ஹதீஸ் முரண்படும். அப்படி முரண்பட்டா உங்க விளக்கத்தை தூக்கி வீசணுமே தவிர ஹதீஸை தூக்கி வீசுவது கிடையாது. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படுது. ஹவாரிஜிகள் அந்த மாதிரி ஹதீஸை நிராகரிச்சாங்க, ஷியாக்கள் இது போன்ற ஹதீஸ்களை நிராகரிச்சாங்க.
ஜஹமியாக்கள் அல்லாஹ்வை பார்க்கலான்னு வரக்கூடிய ஹதீஸ் எல்லாம் நிராகரிச்சாங்க. முத்தசிலாக்கள் ஷஃபாத்து சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களை நிராகரிச்சாங்க. இப்படி ஏராளமான ஹதீஸ்கள் இது போன்ற தவறான ஆயத்துக்களை தவறாக பயன்படுத்தி நிராகரிக்கப்பட்டிருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வழிகேடும் இன்று மக்கள் மத்தியில் போய்கொண்டிருக்குது தௌஹீதுடைய பேர்ல. அப்ப இந்த பிதஅத்ங்கிறது அதாவது எல்லா பக்கத்திலும் இருக்குது, தௌஹீத் வட்டாரத்துக்குள்ள இல்லைன்னு நினைச்சிடாங்க. இது கூட்டு துவா ஓதுவதை விட ஆபத்தான ஒரு பிதஅத் இது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சாதாரண நடைமுறை சார்ந்த பிதஅத்துக்களை விட இந்த கொள்கை ரீதியாக உருவாகக்கூடிய புதிய கொள்கைகள் என்பது மிகப்பெரிய ஆபத்தானது. ஏனால் அது ஒரு கருத்தாக தான் இருக்கும், அதை ஒட்டி பல வழிகேடுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு இந்த ஹதீஸ் மறுப்பு என்பதை ஒரு வீம்புக்கு மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நான் உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன். ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியுடைய வீட்டுக்கு போறாரு. அங்கு விவசாய கருவிகள் இருக்குது, ஏறு கலப்ப மாதிரி ஏதாவது இருந்திருக்கும். அதை பார்த்துவிட்டு அந்த சஹாபி சொல்கிறார், எந்த சமுதாயத்தின் வீடுகளில் இந்த விவசாய கருவிகள் நுழைகிறதோ அந்த சமுதாயத்தின் மீது அல்லாஹ் இழிவை இறக்காமல் இருப்பதில்லை என்கிற ஹதீஸை இந்த செய்தியை சொல்றாங்க. இப்படி நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரில வருகிறது. இந்த ஹதீஸை எடுத்து போட்டு என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த ஹதீஸ் விவசாயம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ, ஆனா குர்ஆன்ல விவசாயத்தை சிறப்பித்து ஏராளமான வசனங்கள் வந்திருக்குது. ஹதீஸ்களிலும் ஏராளமான வசனங்கள், ஏராளமான ஹதீஸ்கள் விவசாயத்தை சிறப்பித்து வந்திருக்குது. யாராவது ஒரு மரத்தை நாட்டினால் அதில் பறவை கூடு கட்டினா உங்களுக்கு நன்மை கிடைக்கும், இந்த மாதிரியெல்லாம் ஹதீஸ் வந்திருக்குது. இந்த ஹதீஸை நம்பி ஏதாவது ஒரு முஸ்லிம் நாடு விவசாயம் செய்வதை தவிர்த்தால் என்ன விளைவுகள் ஏற்படும்? இன்றைய காலத்திலாக இருந்தால் கூட உணவை இறக்குமதி செய்யலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காலத்தில் உணவுக்கு என்ன செய்வாங்க? பஞ்சத்தில் சாக வேண்டி ஏற்படும். எனவே இந்த ஹதீஸ் பொய்யான ஹதீஸ் என்று சொல்ல வராங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ் புகாரில பதிவாகி 1100 சொச்சம் ஆண்டுகளுக்கு மேல, 1200 சொச்சம் ஆண்டுகளுக்கு மேல போயிருச்சு. உலகத்தில் எங்கேயாவது யாராவது ஒரு மௌலவியாவது விவசாயம் செய்யக்கூடாது என்று இஸ்லாத்தில் புகாரில ஹதீஸ் வந்திருக்குது என்று சொன்னதையும், அந்த அடிப்படையில் விவசாயம் செய்வது கூடாது என்று பேசியதையும் நீங்க உங்க காதால எங்கேயாவது கேட்டிருக்கிறீங்களா? அப்படி இந்த உலகத்தில் யாருமே இந்த ஹதீஸை புரிஞ்சு கொள்ளல. இப்ப வீம்புக்கு ஒரு புரிதலை எடுத்துக்கொண்டு அப்ப குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுது? ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, விவசாயம் செய்வதை இஸ்லாம் ஆர்வம் ஊட்டிருக்கு ஹதீஸ் போடுறாங்க. அந்த ஹதீஸ் எங்க இருக்குதுன்னு கேட்டா புகாரில இந்த ஹதீஸுக்கு முன்னால இருக்குது, இந்த ஹதீஸ் பின்னால இருக்குது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை சொல்றதுக்கு முன்னாலேயே விவசாயத்தினுடைய சிறப்பு ஹதீஸ்களை சொல்றாங்க, அதனுடைய நன்மைகளை சொல்றாங்க. இந்த ஹதீஸை போடக்கூடிய தலைப்பு எப்படி போடுறாங்கன்னு கேட்டா, விவசாயம்தான் வாழ்க்கை என்று சொல்லி வேற பணிகளை எல்லாம் புறக்கணிச்சிட்டு அதிலேயே ஒருவர் மூழ்குவதை இஸ்லாம் தடுக்குது, கண்டிக்கத்தக்கது என்கிற தலைப்புல தான் இந்த ஹதீஸையே கொண்டு வராங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதுக்கு முன்னால் நம்ம எல்லாம் ஹதீஸ் சொல்லித்தான் இருக்கிறோம். ஒரு சஹாபி தொடர்ந்து தொழுது கொண்டிருக்கிறாரு, ரசூலுல்லாஹ் அதை தடுத்தாங்க. இதை வச்சு தொழக்கூடாதுன்னு இந்த ஹதீஸ் சொல்லுதுன்னு எவனாவது சொன்னானா? ஒரு சஹாபி தொடர்ந்து நோன்பு பிடிக்கிறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்காதுன்னு சொல்றாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடின்னு கடைசியா சொல்றாங்க. இந்த ஹதீஸை வச்சு கொண்டு நோன்பு பிடிப்பதை இஸ்லாம் தடுக்குன்னு எவனா சொன்னாங்களா? உமிர்த நுகாத்தில நாஸ், லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவை சாட்சி சொல்கிற வரைக்கும் மக்களோடு போராடுமாறு நான் சொல்ல ஏவப்பட்டிருக்கிறேன். இந்த ஹதீஸை வச்சு கலிமா சொல்லாதவர்கள்லாம் கொல்லணும்னு இந்த ஹதீஸ் சொல்லணும் எவனாவது புரிஞ்சு கொண்டானா? இது வம்புக்கு புரிதல் எடுக்கிறது. இந்த ஹதீஸினுடைய நோக்கம் என்ன? போராட்ட காலம், ஜிஹாது செய்ய வேண்டிய சூழல் இருக்குது. நீ விவசாயத்தை பயிரிட்டு விட்டு அறுவடை செய்யற காலம் நான் வரமாட்டேன்னு நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா எதிரி வந்து உங்களை வீழ்த்துவானா இல்லையா? இழிவு வருமா இல்லையா? இதை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹதீஸை நம்ம இன்னொரு ஹதீஸோட சேர்த்தா நம்ம புரியணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் ஈனா என்று சொல்லக்கூடிய தவறான முறையில் வியாபாரம் செய்தால்
வஅகத்தும் அதுனாபல் பக்கர், ஆடு மாடுகளுடைய காதுகளை பிடித்து கொண்டு கால்நடை மேய்ப்பை தான் உங்களோட வேலைன்னு நீங்க இருந்தீங்கன்னு சொன்னார். வரலித்தும் பிஸர, விவசாயம் செய்வதுதான் எங்களோட வாழ்க்கை என்று நீங்க இருந்தீங்கன்னு சொன்னால், வதரக்துமுல் ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்கள் மீது இழிவை சாட்டுவான். அதோட சேர்த்தான் இந்த ஹதீஸை விளங்கணும். புகாரிமா என்னன்னா விவசாயத்தை பத்தியே தெரியாம போட்ட மாதிரி அந்த புகாரிலிருந்தே விவசாயத்துக்கு ஆதரவான ஹதீஸ்கள் எடுத்து போட்டு விவசாயத்தை இந்த ஹதீஸ் மறுக்குது. இந்த ஹதீஸின் அடிப்படையில் செயல்பட்டா முஸ்லீம் நாடுகள் அழிஞ்சு போயிடும். அப்ப இந்த ஹதீஸை நீங்க மட்டும்தான் இப்படி புரிஞ்சிருக்கிறீங்க. அப்ப இந்த பிரச்சனை ஹதீஸ்லையும் கிடையாது, குர்ஆன்லையும் கிடையாது, பீம்புக்கும் நீங்க எடுத்துக்கக்கூடிய விளக்கத்துல இருக்குது. அப்ப நாங்க என்ன சொல்லுவோம்னு சொன்னா, உங்க விளக்கத்தை தூக்கி குப்பையில போடுங்கன்னு சொல்லுவோம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொன்னா, புகாரில ஹதீஸை தூக்கி குப்பையில போடுங்கன்னு சொல்றீங்க. இப்ப இது மக்களை எங்க கொண்டு போய் சேர்க்கும்? ஆக கண்ணியத்துக்குரிய சோர்களே, ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை பொறுத்தளவுல அது குர்ஆனுக்கு முரண்படுறது கிடையாது, இவங்களோட விளக்கத்துக்கு முரண்படுது. இந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுது என்ற பெயரில் ஹதீஸ்களை மறுப்பதுங்கிறது இஸ்லாத்தின் பேரில் உருவான புதிய ஒரு பிதத்தான கொள்கை. இது போன்ற பிதத்துக்கள் நம்ம மத்தியில் வருகிறது. எங்களோட சகோதரர்கள் தெளிவோடு இருக்கணும். அல்லாஹ் எங்களுக்கு துஆ சொல்லி தந்திருக்கிறான். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை தந்ததுக்கு பிறகு எங்களை வழிகாட்டில் விட்டு விடாதே. நம்ம இந்த துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். யா முக்கல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக வ தாஅத்திக, உள்ளங்களை புரட்டுகிறவனே எனது உள்ளத்தை உனது மார்க்கத்திலும் உனக்கு கட்டுப்படுவதிலும் நிலைபெறச் செய்வாயாக. துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம் நம்ம தௌஹீத்வாதி ஆகிட்டோம், குர்ஆன் சுன்னா விளங்கிட்டோம், நமக்குள்ள வழிகேடு வராதுன்னு சொல்லி. வழிகேடு எந்த ரூபத்தில் வேணுமானாலும் வரலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலை வணக்கத்துக்கு எதிராக பெரிய போராட்டம் செய்தவர்கள், சிலைகளை உடைச்சவங்க. அவங்களே அல்லாஹ்ட்ட எப்படி துஆ கேட்கிறாங்கன்னா, யா அல்லாஹ் என்னையையும் என் குடும்பத்தையும் வஜ்னுபினி வபனிய அந்நாபுதல் அஸ்னாம், சிலை வணக்கத்தை விட்டும் பாதுகாத்து விடு. நம்ம கற்பனை பண்ணலாமா? நம்ம நினைப்போம் நான் தௌஹீத்வாதி, என் புள்ள கத்தம் ஓதுவானா, என் புள்ள போய் கபூர்ல போய் துஆ கேட்பானான்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இப்ராஹிம் நபி என்ன செய்யறாங்கன்னா, சிலைகளை உடைத்து பிரச்சாரம் செய்தவர், யா அல்லாஹ் நானும் சிலை வணக்கத்துல போயிடக்கூடாது, என் பிள்ளைகளும் சிலை வணக்கத்துல போயிடக்கூடாதுன்னு துஆ செய்யறாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சோழர்களே, தௌஹீதின் பேர்ல வந்திருக்கக்கூடிய இந்த வழிகேடு என்கிறது எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சவால், பெரிய ஆபத்து. இந்த வழிகேடுகளை புரிந்து நாம் எம்மை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. எல்லா வகையான பிதஅத்துக்கள், செயலால் உருவாகக்கூடிய பிதஅத்துக்கள், திக்ருகள் என்று வரக்கூடிய சொல்லால் உருவாகக்கூடிய பிதஅத்துக்கள், கொள்கைகள் என்ற நம்பிக்கையால் உருவாகக்கூடிய அனைத்து வகையான பிதஅத்துக்களை விட்டும் ஒதுங்கி முழுமையாக சுன்னாவை பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் மேற்கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.